Hello friends, welcome to MySQL Tamil tutorial part 7 ஆச்சுனோ. லாஸ்ட் கிளாஸில் ஷோ செலக்ட் கமெண்ட்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன். இப்போ வந்து இந்த கமெண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் சில ரூல்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். இப்போ நார்மலாக நம்ம வந்து செலக்ட் கமெண்ட் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. செலக்ட் நேம் ஃப்ரம் ப்ரொஃபைல் அப்படின்னு நான் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தோன்னா என்ன வரும்னா, நம்மளுக்கு வந்து ஸ்ரீனிவாசன் அப்படின்னு வரும். நான் வந்து சொல்லியிருந்தேன், அதாவது செலக்டு ஃப்ரம் இதெல்லாம் பார்த்தோன்னா கேபிட்டலில் போட்டுக்கோங்க, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நேம்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா ஸ்மாலில் போட்டுக்கோங்க அப்படின்ட்டு. ஆனால் நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணாத நார்மலாக ஸ்மால் லெட்டரில் யூஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்றத நான் காட்டுறேன். செலக்ட் ஐடி இல்லை ஐடி வேணாம், ஸ்டேட் கொடுக்குறேன். ஸ்டேட் ஃப்ரம் ப்ரொஃபைல் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அது ப்ரொஃபைல்ன்ற நம்மளோட டேபிளிலிருந்து ஸ்டேட்டை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தோன்னா என்ன ஆகும்னு பார்த்தோன்னா எரர் காட்டுது. ஏன்னா நம்ம எழுதியிருக்கிற இது வந்து தப்பாக எழுதியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி இப்போது நான் மறுபடியும் செலக்ட் நேம் அப்படின்னு கொடுக்குறேன். நேம் FROM, சாரி ஃப்ரம்முக்கு பதிலாக ஃபார்ம் எழுதிட்டேன். ஸோ அதனால தான் எரர் காட்டியிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அதுவே கமெண்ட்ஸ் அது வந்து நம்மளுக்கு கலரில் காட்டுது. இப்போ நான் கோ கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் நேம்ஸ் வந்துடுச்சு. நான் இவன் என்னடா கேப்சலில் தான் எழுதணும்னு சொன்னால் நான் ஸ்மால் எழுதுனாலையும் வருது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அதாவது நான் எதுக்காக கேப்சல் எழுத சொன்னேன் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து எந்த மாதிரி வேணுனாலும் எழுதலாம். ஆனால் நம்மளுக்கு வந்து கமெண்ட்ஸ் இது தான் அப்படின்னு தெரியணுன்றதுக்காக அதை கேப்சல் யூஸ் பண்ணுறோம். நம்மளோட ஃபைல் டேட்டாபேஸ் நேம் அதெல்லாம் தெரியணுன்றதுக்காக ஸ்மால் லெட்டரில் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து பாருங்கள், நான் வந்து எந்தெந்த மாதிரியெல்லாம் எழுதலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். செலக்ட் அப்படின்ட்டு select name from profile. இப்போ நான் இது மாதிரி கொடுத்தேன்னா இது உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ நான் வந்து இதுக்கு கொஞ்சம் கேப் விட்டுறேன். இப்போ இந்த மாதிரி கேப் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னா அப்போ என்ன ஆகும் பார்த்தோன்னா அப்போவும் எந்த ஒரு அதாவது ராங்கு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு காட்டாது. ஏன்னா அந்த மாதிரி எழுதலாம். அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த ப்ரொஃபைலுக்கு என்டர் கொடுத்துட்டு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வரும். அதாவது நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடியது அங்கே இது அது வந்து டிஃபால்ட் அந்த இது நான் கொடுத்துட்டேன். ஸோ அதனால் அது மாதிரி வந்துருச்சு. இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்க. செலக்ட் நேம் ஃப்ரம் ப்ரொஃபைல் அப்படின்னு கொடுத்துட்டு நான் வந்து மாற்றி கொடுத்தேன் அப்படின்னாலையும், அதாவது என்டர் கொடுத்துட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறனாலையும் அப்போவும் பாருங்கள் என்ன ஆகும் அப்படின்ட்டு பார்த்தோன்னா நேம் மட்டும் வரும். அதாவது நம்ம எந்த மாதிரி வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதனால வந்து நம்மளுக்கு வந்து எரர்ஸ் எல்லாம் வராது. இப்போது நான் வந்து நேம்ஸ் மட்டும் கொடுத்தேன், இல்லை எனக்கு ஐடியும் சேர்ந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செலக்ட் ஐடி ஃப்ரம் ப்ரொஃபைல் அப்படின்ட்டு நான் கொடுத்துருக்கேன். இதையே காப்பி பண்ணி மறுபடியும் ஒரு டைம் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 2 ஃபைல் ஒரு டைமில் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு செமிகோலன் போடணும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அப்போ தான் 2 இதுவும் வெவ்வேறு இது அப்படின்றத டிஸ்பிளே பண்ணணுன்றதுக்காக நேம் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தோன்னா நான் வந்து இதை கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா ஐடி மட்டும் வந்திருக்கு. ஐடி நம்ம வந்து செமிகோலன் போட்டு யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் வந்து அது கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம இந்த SQL இதில் ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பெருசாக எதுவும் கிடையாது. நம்ம வந்து ஸ்மாலில் கேபிட்டல் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மல்டிபிள் ஃபைல்ஸ் எல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ வர கிளாஸ்லேருந்து நம்ம ஒவ்வொரு கமெண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.